ஓகே, ஸ்டார்டிங், ரோலிங், கேமரா செக், எவ்ரிபடி செக். இல்ல கிளாஸ் ரூம்ல அதே பழக்கத்துல வருது. கேட்பாங்களே ஸ்டார்டிங்லே, என்னப்பா எல்லாம் செக்கா எல்லாம் கேக்குதா அப்படின்னு அந்த மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல ஒரு ஃபார்மலான ஒரு என்ட்ரி. ஓகே, என்ட்ரிலாம் நீ இன்ட்ரோடக்ஷன் வேற ஒன்றும் இல்லை. இன்ட்ரோடக்ஷன் இந்த சென்ஸ்னா, என் பேர் முனீஷ். சிம்பிள். அதான் அது போட்ட பேர் இந்த மாதிரி மேலே போட்டிருக்கோம் யூடியூப் சேனல் மேலே. ஓகேவா? ஸோ அதான் என் பேரு. வேற ஒண்ணும் நம்மள பத்தி பெருசா சொல்றதுக்கு என்ன சொல்றது? இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரியோ, இல்லன்னா இவன் இங்க இருந்து வரோம். நாங்க பவர்ஃபுல் பீப்பிள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் அந்த மாரிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஜஸ்ட் அன் ஆர்டினரி காமன் மேன். தட்ஸ் இட். ஓகேவா? ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த வீடியோ? லைக் எ வீடியோ. இத நீ பார்க்கணும் அப்டின்னா, உன்னோட டைம நீ ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. எதுக்காக இந்த ஒரு வீடியோவ நம்ம பண்றோம் அப்டின்ற ஒரு சென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, சும்மா சும்மா போர் அடிக்குது. வேற என்னய்யா பண்றது? என்னது இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடில இருந்து, ஸ்டார்ட்டிங்ல காலையில உட்கார்ந்தோமா, நைட் வரைக்கும் படிப்போமா? நைட்டா? அநியாயமா 8 மணி நேரம், 9 மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துட்டு இருப்போமா? படிக்கிறோம் அது வேற விஷயம். ஓகே. படிக்கிற அந்த கன்டென்ட்ட விட்டுரு. படிக்கிற அந்த ஒரு விஷயத்த தாண்டி, வேற எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த எக்ஸாம் வர வரைக்கும். இந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் ஆக்சுவலி. நல்லபடியா எக்ஸாம் போச்சு. நல்லபடின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆப்புகள் இருந்தது கொஸ்டின் பேப்பர்ல ஆடிட்டிங் எல்லாம். ஓகே. அந்த அந்த ஒரு எக்ஸாமோட அந்த விஷயத்த ஒரு ஓரமா வச்சுட்டு, இப்ப அப்படியே ஒரு நார்மல் லைஃப்க்கு நம்ம ரிட்டர்ன் ஆகுறோம் ஆக்சுவலி. ஓகே. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, காலையில இருந்து புக் வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பையன், திடீர்னு இப்ப என்ன பண்றான், இப்ப எழுந்து உட்கார்றான். வேற ஒண்ணும் பண்றதுக்கு அவனுக்கு வேற வேலை இல்ல. ஓகே. இத்தன நாள் நம்மள சுத்தி இருந்த வேலை எல்லாத்தையுமே மத்தவங்க வீட்ல செஞ்சாங்க. ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு வர்றது, ஓகே. இல்ல ஏதாவது தண்ணி கிண்ணி வேணும் அப்படி இந்த மாரி ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே வீட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. இப்ப எல்லாத்தையும் நான் பார்க்கணும். எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஓகேவா? நீ சும்மா உட்கார முடியாதுல்ல. ஸோ அந்த மாரி எல்லா வேலையும் என் தலையில கட்டுறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகுது. அந்த எக்ஸாம் டைம்ல நீ எப்படி இருந்த அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஷிஃப்ட் ஆயிட்ட உடனே என்ன ஒரு விஷயம் எக்ஸாக்ட்டா கூட ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, போர்டம். ஆக்சுவலி என்ன சொல்றது? இந்த ஒரு போரிங்கான ஒரு டே அந்த அந்த ஒரு சென்ஸ நான் ஃபீல் பண்ண முடியுது. என்னடா படிக்கிறது தான் போர் அடிக்குதுன்னா, சும்மா இருக்கிறதும் போர் அடிக்குதுங்க. என்னங்க நீங்க வேற செம்மையா ஒரு கடுப்பா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாரி. கிளாரிஃபிகேஷன் இன் த சென்ஸ் எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஹெல்பிங் வீடியோ மாரி நான் என் சேனல்ல போட்டிருந்தேன். இது ஆக்சுவலி இத நான் பண்ணணும் அப்டின்னுலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு உள்ளுணர்வு, ஒரு உள்ள சொல்லுது. என்ன அப்படின்னா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாரும் இந்த மாரி கோஇன்சிடென்ஸா ஒரு விஷயத்த பண்றது. அப்படி இல்ல அப்படின்னா, மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் மூலியமா தான் யூடியூப்ல வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறியிருக்காங்க. இந்த சென்ஸ் நான் யார சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதன் அண்ணா மாரி. மதன் அண்ணா அதான் எம்ஜி அண்ணா. ஓகே. அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட லவ்வர் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது அந்த ஒரு புரோக்கன் டைம்ல அவர் பேசணும் அப்படின்றதுக்காக தான், யூடியூப் சேனலே அவர் ஸ்டார்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே பிக்கப் ஆகி, அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் அதே பொண்ண மேரேஜ் பண்ணாரு. சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே கோஇன்சிடென்ஸா தான் நடக்குது. ஓகே. அவரு வந்து யூடியூபரா தான் ஆகணும் அப்படின்றதுக்காகலாம் அவரு பண்ணல. ஏன் நம்ம அந்த மாரி ஆகக்கூடாது? இல்ல கொஞ்சம் பெரிய ஆசை தான் தெரியுது. ஓகே. இருந்தாலும் நமக்கு எடிட்டிங் ஒரு மண்ணும் தெரியாது. எ எ சொல்லப்போனா இந்த வீடியோக்கு தம்ப்நெயிலே எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாது. சுத்தமா என் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து தம்ப்நெயிலா வைக்க போறேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே. இதுக்கு எப்படி கட் பண்ணணும்? இதுக்கு நடுவுல எப்படி மீம் போடணும்? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது தெரியாது. ஓகே. ஆவரேஜ் டிப்பிக்கல் ஒரு ஸ்டூடண்ட் எப்படி இருப்பான்? போய் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரும். அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதுவே வேற சில டைம்ல என்ன ஆயிடுது, எக்ஸாம் எழுதிட்டு வரோம். பாஸ் ஆவோமான்னு தெரியல. ஓகே. அந்த ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஸோ அதனால பேசலாமே. என்ன இப்ப பண்ற போறோம்? என்ன நாள் ஃபுல்லா YouTube, Instagram தானே நோண்டிக்கிட்டு இருக்க போறோம். நான் பார்க்குறேன். நேத்து மட்டும் 7 மணி நேரம் Instagram பார்த்துருக்கேன். ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே. ஸோ இப்படி ஒரு மைண்ட் செட்டு, இப்படி ஒரு விஷயத்துல நம்ம இருக்கும்போது, ஏன் கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சு உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாமே. ஓகேவா? ஏன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம பண்ணலாமே. ஏன் இப்ப பிரச்சனை? ஸோ, ஒரு கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு வீடியோ மாரி பண்ணலாமே. ஏன் யூடியூப்ன்ற விஷயம் எல்லாருமே இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனல் லைட் செட்டிங்லாம் வச்சுட்டுலாம் தான் பண்ணோமா என்ன? நார்மலா ஜன்னல் வெளிச்சத்துல, இந்த ஒரு சின்ன டேபிளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வச்சுட்டு பண்ணக்கூடாதா? ஸோ, அந்த ஒரு சென்ஸ்க்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்றேன். ஓகே. இது எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு, ஏன்டா பேசுறதுக்கே நீ 5 நிமிஷம் ஆக்கிட்டியேன்னு, என்ன பண்றது? நம்ம லெக்சரும் அந்த மாரி தான். நம்ம பேசுறதும் அந்த மாரி தான். 2எக்ஸ்ல போட்டு கூட பார்க்கலாம் போல. அந்த அளவுக்கு லென்த்தா தான் போகும். ஓகேவா? ஸோ அந்த அதே ஒரு விஷயத்துல இந்த மாரி லென்த் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல நான் அந்த ஒரு இன்ட்ரோலாம் நான் இது முன்னாடி எந்த வீடியோலும் சொல்லப் போறதில்ல. அதனால இந்த இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. சிம்பிள். எல்லாம் தெரிஞ்சு போச்சா? வேற என்ன?
தென் கன்டென்ட்டுக்கு போயிடுவோம். வேற என்ன? ஓகே. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்கடா. அப்பா! ஓகே கொஞ்சம் ஃப்ரீயா சாஞ்சு உட்காருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப மேட்டர் என்ன அப்டின்னா, ரீசென்ட்டா ரீசென்ட்டானா சொன்னா ரொம்ப ரீசென்ட்டா இல்ல. கொஞ்சம் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி. என்னோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு பையனா, பொண்ணா நான் சொல்லப் போறதில்ல. தெரிஞ்சதுன்னா அவ கரெக்ட்டா ஃபோன் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதனால நான் பையனா, பொண்ணான்னு சொல்லப் போறதில்ல. ஆக்சுவலி அந்த பேரே நான் மென்ஷன் பண்ண போறதில்ல. ஓகே. இத பத்தி நான் ஏன் இப்ப பேசணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, இத பத்தி எல்லாருக்கும் தெரியணுன்ற அந்த ஒரு சென்ஸ தாண்டி, இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியணுன்ற அந்த ஒரு விஷயத்த தாண்டி, இந்த மாரி தான் இருக்கு ஆக்சுவலி. இப்ப இந்த ஒரு கன்டென்ட் வந்து எத்தன பேருக்கு அது பிடிக்கும், பிடிக்காது அப்டின்ற அந்த சென்ஸ் எனக்கு தெரியல. இது ஒரு விஷயத்த எத்தன பேர் சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இப்ப நான் எத பத்தி பேசுறேன் அப்டின்னா, கேஸ்ட். சிம்பிளா இத கேட்ட உடனே டக்குனு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே, என்னடா கேஸ்ட்ட பத்தி தெரியறதுக்கு இவனுக்கு என்ன தெரிய போகுது? ஒரு பெருசா ஒரு ஒத்துக்கிறேன். எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. ஆமா, அந்த ஒரு விஷயத்துல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அத ஏன் கிரியேட் பண்ணாங்க? எது பண்ணாங்க? யாரையுமே நான் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. ஒரு இது பண்ண போறதில்ல. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது நான் பொறந்து ஒரு 23 வருஷம் ஆகுதுங்க. இந்த 23 வருஷத்துல இந்த மாரி ஒரு கிரேசியான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. ஓகே. அதுவும் நம்ம வயசு பசங்க, நம்ம கூட நம்ம தான் யங்கர் ஜெனரேஷன். நமக்கு அடுத்து போறவங்க இதுக்கப்புறம் இது நான் இந்த மாரி பார்த்ததே இல்ல யாருமே சொல்லி. ஓகேவா? சோ எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. அதனால நான் அத சொல்லணும்னு தோணுச்சு. ஆ ஓகே. என் ஃப்ரெண்ட் இருக்கா. ஓகே. சோ கமிங் டூ த மேட்டர். அந்த ஃப்ரெண்ட் இருக்கா. ஆ அதாவது இருக்கான்னு சொல்லிட்டேனே பொண்ணு வச்சுக்கோ. ச்சே சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். கரெக்ட்டா மாட்றேன். பட் ஆனா அந்த ஃப்ளோல வந்துருச்சு. ஓகே. அந்த பொண்ணுல அந்த பிள்ள. அந்த பிள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு வாட்டி பேசிட்டே இருக்கும்போது சம்திங் ஏதோ ஒரு கிளாஷ்ல சம்திங் படிப்ப பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே இந்த கேஸ்ட்ன்ற அந்த ஒரு டாபிக் உள்ள வந்துருச்சு. ஓகே. கேஸ்ட் வந்துட்டான்ப்பா. எனக்கு அப்பவே நெனச்சேன். ஏதோ அடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா என்னோட என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்ற ஒரு விஷயத்த தாண்டி, இத வேற மாரி புரிஞ்சுக்கிறாங்க பசங்க எல்லாருமே. ஓகே. சோ அவளோட விஷயம் என்ன? என்னோட விஷயம் என்ன? இது மேட்ச் ஆகுமா தெரியலையே அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே மேட்ச் ஆகல. ஓகே. பேசும்போது அவ அவ சொன்ன கன்டென்ட்ட சொல்லிர்றேன். அது அது ஆக்சுவலி கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே. நான் சொல்றதும் கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒண்ணும் எல்லாத்தையுமே நேரடியா பார்க்கல. இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் நான் எதுவும் அனுபவிக்கல, எதுவும் பண்ணல. சோ எது கரெக்ட் தப்புன்ற அந்த ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட விட்டுறேன். ஓகே. முனீஷ் இது தப்புடா, அது ரைட்ரா அப்படின்ற மாரி ஏதாவது உனக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அத நீ சொல்லு. நல்லதா இருந்துச்சுன்னா ஏத்துப்போம். ஓகேவா? ஒருத்த வருஷம் தெரிஞ்சுக்க தானடா கத. ஓகே. சோ இந்த ஒரு மேட்டர். இப்ப அவ என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ட் ஓகேவா? சம்திங் டாபிக் பேசிட்டு இருக்கும்போது மேரேஜ பத்தி வந்துருச்சு. ஓகே. மேரேஜ பத்தி பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு பையன் வந்து இந்த டாலா இருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு அ கொஞ்சம் வெல்த்தியா இருக்கணும், இந்த அளவுக்கு ஃபேமிலியா இருக்கணும். ஓகே நார்மல் டிமாண்ட்ஸ் ஆஃப் அ டிபிக்கல் கேர்ள் அப்படின்ற மாரி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஓ! அப்படியாம்மா? அப்படியாம்மா? இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது, அவ இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணா. ஓகே. அவளோட ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ட்டோட பேர் சொல்லி, எனக்கு பையன் இந்த ஒரு கேஸ்ட்ல இருந்து தான் வேணும் அப்படின்னு சொன்னா. எனக்கு சரி, இதுவும் டிமாண்ட் எதிர்பார்க்கிறது தான். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி அவ என்ன யோசிக்கிறான்னு தெரியணும்ல. ஓகே. அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல. அதாவது எனக்கு இந்த கேஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு பையன் வேணும்னு அவ சொல்றால்ல. அத யார் சொல்லிக் குடுத்தா உனக்கு? அதுலருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்றதுக்கு தெரிஞ்சது. ஏம்மா அதுல இருந்து வேணும்? சிம்பிள் கொஸ்டின். ஓகே. எதுக்கு உனக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ட்ல இருந்து வேணும்? ஏன்னு யோசிச்சு பார்த்தா அப்படின்னா, இப்போ ஊர் இருக்குங்க. ஊர்ல தமிழ்நாடுன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல போய் எனக்கு ஒரு பையன் வேணும்னு நீ சுத்துனன்னு வச்சுக்கோ, உனக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா உனக்கு அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கு சுத்தி. ஓகேவா? உனக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சுத்தி கித்தி ஏதாவது ஒரு பையன புடிச்சிடலாம். ஆனா நீ ஒரு ஃபில்டர் பண்ற. எனக்கு இந்த மாரி ஒரு வெல்த்ல ஒரு பையன் வேணும். இந்த மாரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு பையன் வேணும். எனக்கு இந்த மாரி ஒரு கேஸ்ட்ல வேணும்னா, நீ சுருக்கிடுறல்ல. உன்னோட ஒரு என்ன சொல்றது? ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸே சுருக்கிடுறியே. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஏன் இந்த மாரி கேஸ்ட் வச்சுக்கிற? அந்த ஒரு விஷயத்த ஃப்ரீயா விட்டுறலாமே. அது என்ன இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்றான். நான் ஃப்ரீயா விட்டேன். அது மாரி நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு அதான் இங்க ஒரு ஷாக்கிங்கான பாயிண்ட்டே. இதுதான் இந்த ஒரு கோரே. அவ என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க பர்ட்டிகுலர் கேஸ்ட் அவங்க சொல்ற அந்த ஆளுங்க தான் நல்லவங்களா இருப்பாங்க. எனக்கு கேட்டவுனே சரியான சிரிப்பு. என்னது நல்லவங்களா இருப்பாங்க. நல்லவங்கன்னா புரியல. ஏய் அப்ப நான் யாரு? அப்ப ஊர்ல இருக்க நெறைய பேர் நல்லவங்கலாம் யாரு? எனக்கு தெரியல. அவங்க எல்லாருமே உன் கேஸ்ட்ல இருந்து வராங்களா? இப்ப எனக்கு பிரச்சனை என்ன அப்டின்னா, நான் வேற கேஸ்ட், அந்த புள்ள வேற கேஸ்ட் 2 சீ சீ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏங்க எப்படிங்க எல்லாரும் ஒரே மாரி இருக்க முடியும்? உண்மைய சொல்லு. அவனுக்கு பிடிச்சத உனக்கும் பிடிக்கணும். உனக்கு பிடிச்சத அவனுக்கும் பிடிக்கணும் அப்டின்னா, அது எப்படி சொல்றது? ஒரே ஃபேமிலியா தான்டா இருக்கணும். ஃபேமிலில கூட அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதில்ல. ஒற்றுமை இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன் அப்டின்னா, அந்த ஒரு சேமான ஒரு பிரெஃபரன்ஸ் இருக்கிறதில்ல. எல்லாமே மாறிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல,
நான் என்ன நினைக்கிறப்ப டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? என்னது இந்த மாதிரி எனக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு இது பிடிச்சிருக்கு. இதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். நான் நாட் டிஸ்கிரிமினேட்டிங் தி சாய்ஸஸ் ஆஃப் அதர் பீப்பிள். பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யுவர் சாய்ஸஸ் ஓகே நீ சாய்ஸ் எடுக்கிற பாத்தியா, அந்த சாய்ஸ் வந்து மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே நீ அத மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த சென்ஸ்னா, அவங்கள ஜட்ஜ் பண்ற நீ அசால்ட்டா. அவ சொல்றா என்னன்னா, எங்க கேஸ்ட் ஆளுங்க மட்டும் தான் நல்லவங்களா இருப்பாங்க. டேய் என்னடா நடக்குது இந்த ஊர்ல? அப்ப யாரு காமராஜர் இருந்தாரு, நெறைய நல்லவங்களா இருந்தாங்க. அவங்கலாம் யாரு உங்க கேஸ்டா? இல்லையே. 23 இயர்ஸ் ஓல்டு. 23 வருஷமா அந்த பிள்ளையும் இருக்கு. அந்த பிள்ளைக்கும் 23 இயர்ஸ் தான். ஓகே. சேம் ஏஜ் ஒரே மாதிரியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பட் ஆனா ஒரே படிப்பு வேற படிக்கணும். வி ஆர் இன் தி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆக்சுவலி. அந்த ஒரு விஷயம் எப்படி நம்ம ஒரு எப்படி சொல்றது? நார்மலா இருக்கிற ஒரு பீப்பிளோட மைண்ட் செட்ட விட கேவலமா இருக்கு. இத நான் சொல்லியே ஆகணும். ஓகே. நான் அந்த பிள்ளைகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பேச பார்த்தேன். ஓகே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அது எல்லாமே இப்பயுமே ஃபாலோ ஆகும் அப்படின்றதெல்லாம் விஷயமே இல்ல. அத எப்படி எப்படி போடுறாங்க நானு. என்னென்னவோ சொல்றாங்க. தம்பி நீ இங்க சுத்தி அங்க வா. நீ அங்க சுத்தி இங்க வா. நான் எங்க போனாலும் போடுவேன்டா பிளாக்குன்னு அப்படியே நிக்கிறா அவ. வேற எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் ஒரு டைமுக்கு மேல அவ வந்து நானே டயர்ட் ஆயிட்டேன். டயர்ட் ஆயிட்டு அந்த புள்ளையும் இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ உஷாரா கட் பண்ணிட்டு போயிட்டா. அதோட அந்த டாபிக் பத்தி பேசல. என்னதான் அத பத்தி பேசி அவகிட்ட கிளாரிஃபை பண்ணி அவள ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் கொண்டு வர முடியல அப்படின்னாலும், எனக்கு அந்த ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா வி ஆர் பீப்பிள். எவரிபடி ஆர் பீப்பிள். இது சிம்பிள் அவ்வளவுதான். இப்ப நீ ஒரு விஷயத்த பண்ற, அவன் ஒரு விஷயத்த பண்ணல. அவன் ஒரு விஷயத்த பண்றான், நீ இந்த விஷயத்த பண்ணல. அதான்டா உலகம். சிம்பிள் அவ்வளவுதான். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அத எப்படி புரிஞ்சுக்கிறோம், அத தாண்டி எப்படி போறோம் அப்படின்றது தான் அந்த ஒரு எப்படி சொல்றது? இந்த வாழ்க்கையோட தார்ப்பரிகம். அந்த சம்திங் அந்த ஒரு மேட்டரே அவ்வளவுதான். ஓகே. அதான் அத புரிஞ்சுக்கல. யாரு புரிஞ்சுக்கல? வெல் எஜுகேட்டட் கைஸ். ஓகே. நல்லா படிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னா மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு புரிஞ்சுக்கிறோம். வி ஆர் ஆல் லைக் எப்படி சொல்றது? நெறைய பேர் பசங்க வந்து அப்பா, அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிள். தே கேன் டூ தட் மிஸ்டேக். பிகாஸ் தே டோன்ட் நோ தட் இஸ் a மிஸ்டேக். அதான் அங்க ப்ராப்ளமே. அவங்களுக்கு தெரியாது அது தப்புன்னு. இது தெரியலனாலும் அத அப்படியே ஜெனரேஷனல் படியா பண்ணிட்டு இருப்பாங்க. வி ஆர் ஹியர். இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ஒரு ஒரு எரால கூட இந்த ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்ல கூட ஏன் வி ஆர் ஆல் ஏன் அதே மாரியே இருக்கோம்? நான் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் தாங்க. ஓகே. நீ மனுஷன்பா. நானும் மனுஷன்பா. அவ்வளவுதான். நீ டிஃபரெண்டா இருக்கன்றதுக்காக, உன்ன நான் எதுக்கும் சொல்லி ஒதுக்கிற முடியாது. நீயும் அதே மாரி சொல்லி என்னையும் அந்த மாரி ஒரு டிஸ்கிரிமினேஷன்ல ஆளாக்கக் கூடாது. ஓகே. தட் இஸ் த ரைட்ஸ். ஓகே. நான் டிஃபரெண்டா தான்யா இருப்பேன். நீ அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்லையா விட்டுட்டு போ. அத விட்டுட்டு அவங்கள ஒரு மாரி கஷ்டப்படுத்தி அவங்கனாலே அப்படிதான்ப்பா. இந்த ஒரு காமனான இந்த மென்டாலிட்டி தான் அந்த புள்ளைக்கும் இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த எல்லா தப்பும் சரி, ரைட்டும் சரி எல்லாமே அந்த ஒரு ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வருதுன்ற மாரி எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு காமனான ஒரு விஷயத்தையும், இந்த ஒரு ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் குடுத்தது எங்க அப்பா தான். ஓகே. எங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சிம்பிளா நீ ஒரு தப்பு பண்ற அப்படின்னா, உங்க எதிர்ல இருக்கிறவன் அதே தப்பு பண்றான் அப்படின்னா, 2 பேருமே சேம் தான். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே தப்பு தான் பண்ணியிருக்கீங்க. நீ ஒரு டிஃபரெண்ட்டா பொறந்திருக்க. அவன் ஒரு டிஃபரெண்ட்டா பொறந்திருக்கான்றதுனால தப்பு மாறாது. பட் ஆனா ரியாலிட்டின்ற ஒரு விஷயம் வேற. ஓகே. அது இருந்தாலுமே காமனான அந்த ஒரு அந்த ஒரு பேஸ் அதானே. அந்த ஃபவுண்டேஷன் அதானே. என்ன அதேதான். ஓகே. பாரு எங்கெங்கேயோ போது பாரு கன்டென்ட். ஒரு சின்ன பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த தாண்டி எவ்ளோ விஷயம் தாண்டி போகுது. ஏன்னா, நான் ஸ்பீக்கிங் வித்தவுட் எனி ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி நான் இப்ப பார்த்தேன் YouTubeல. லிட்டரலி ஒரு YouTube வீடியோ எடுக்குறேன் அப்டின்னா, அவன் பேனா எடு, பென் எடு, ஒரு ஸ்கிரிப்ட் போடு, தம்ப்நெயில் வையி, அப்படியே எடிட் பண்ணு. இந்த பக்கத்துல வடிவேல் பிக்சர் வரணும். இந்த பக்கத்துல சந்தானம் பிக்சர் அவன் என்னென்னவோ சொல்றான். பாக்குறேன். டேய் நானே பேசப் போறேன். நான் சும்மா பேசப் போறேன். இதுகிட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேசுவோமா? அந்த 20 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் இம்ப்ரூவ் பண்றேன். ஸோ வேர் ஐ லெஃப்ட் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஓகேவா? அந்த ஒரு ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற அந்த ஒரு மேட்டர் எப்படி இருக்கு பாரேன் சொசைட்டில. அ இதுக்கப்புறம் நீ நல்லா படிச்சிருக்க. ஈவன் தோ நீ நல்லா படிச்சு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நீ அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகப் போற. லிட்டரலி யூ ஆர் மூவிங் டூ அனதர் ஸ்டேஜ் லைக் அடல்ட்ஹுட் அந்த ஒரு சைடுல வரப்போற. இந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு பேக்வேர்டான ஐடியாஸ நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ போன அப்டின்னா, உன் எதிர்ல இருக்கிறவங்கள நீ வேற எப்படி ஜட்ஜ் பண்ணுவ? என்னோட சிம்பிளான கொஸ்டின் என்ன அப்டின்னா, நீ ஒரு இடத்துக்கு இப்போ வொர்க் ஸ்பேஸ்க்கு போற. ஒரு சின்ன ஒரு இன்டர்ன்ஷிப் அது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். வி நீட் டூ வி மஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாரையுமே நம்ம மீட் பண்ணணும். நெறைய டிஃபரெண்ட் கம்யூனிட்டீஸ் ஆஃப் பீப்பிள பார்ப்போம். நெறைய டைப் ஆஃப் ரிலிஜியன்ஸ பார்ப்போம்.
இந்த மாதிரி பார்க்கும்போது நீ எல்லாரோட விஷயத்தையும் அவங்களோட அவங்களோட நல்ல எண்ணம், அவங்க கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்க அந்த மாதிரி பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்தோன்னே ஒரு ஃபில்டர்ப்பா. இது வந்து என்னோட கேஸ்ட்ப்பா. இதுக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாருமே வேற கேஸ்ட்ப்பா. நான் அவங்கலாம் பார்க்க ஏன் ஏன்? எதுக்கு? எனக்கு தெரியல. சிம்பிள். பி யுவர்செல்ஃப். ஓகே. பட் டோன்ட் அஃபெக்ட் அதர்ஸ் ஆக்சுவலி. எதுக்கு? நீ உங்க அப்பா அம்மாக்கு எப்படி பொறந்து வளர்ந்து இப்ப நீ ஒரு பொண்ணா இருக்கிறியோ, அதே மாரி தான் பையனோ, பொண்ணோ யாரா இருந்தாலுமே அவங்க ஃபேமிலில வந்து அவன் அவனா இருப்பான். கரெக்ட்டா? அதனால உன் ஃபேமிலி சொல்லிக் குடுத்ததெல்லாம் தான் ரைட்டு. இவங்க சொல்லிக் குடுத்ததெல்லாம் தப்புன்னு சொல்லாத. ஓகே. உங்க ஃபேமிலி சொல்லிக் குடுத்தது ரைட்டுன்னு உனக்கு தெரியுதா? நீ ரைட்டுன்னு சொல்லு. நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் என் ஃபேமிலில சொல்லிக் குடுத்தது எனக்கு ரைட்டு. முடிஞ்சிருச்சு. உனக்கு ரைட்டுன்றது உனக்கு ரைட்டு. எனக்கு ரைட்டுன்றது ரைட்டு. அவ்வளவுதான் ரைட்டு. முடிஞ்சிருச்சா? இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸா மாத்த முடியுமோ, அப்படி எப்படி சொல்றது? அப்படியே மண்டையே பிச்சுட்டு போயிடுச்சு எனக்கு. நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னு அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க இது பண்றதுக்காக தான் பிரிச்சாங்க. அது என்னென்னவோ சொல்றாங்க நானு. தம்பி, நீ என்ன வேணா சொல்லு. வடிவேல் காமெடி வருமே. ரூ. 6 5 ரூ. 6 நீ எது சொன்னாலும் ரூ. 6 தான். அது மாரி தான். நீ என்ன வேணா சொல்லுப்பா. சாரி கோல்டு. நீ என்ன வேணா சொல்லுப்பா. எங்க எங்க ஏரியா, எங்க கேஸ்ட் தான்ப்பா கெத்து. நான் பார்க்குறேன். உன்கிட்ட இதுக்கு மேல பேசி எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. நான் அந்த பிள்ளைகிட்ட ஐ அம் நாட் கோயிங் டூ சே தட் என்ன பண்றது. அவன் அந்த மாரி பார்க்குறான் அப்படின்றதுக்காக, நான் அவள கஷ்டப்படுத்தியோ, இல்ல என்ன சொல்ல போறதில்ல. நீ ரொம்ப கெட்டவளா இருக்க. நீ அந்த மாரிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியுமே தவிர, அவர அதே பேர வச்சு, இல்ல அதுதான் அவன்னு சொல்லிட்டு என்னால அவள ஜட்ஜ் பண்ற முடியாது. ஓகே. ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். ஒரு நாள் அவள யாராச்சும் அந்த மாரி பார்த்து, அவளுக்கு அது செட் ஆகாம அவ மாறலாம். ஓகே. ஸோ ஃபியூச்சர் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஓகேவா? ஹியூமன்ஸ் ஆர் டெண்ட் டூ மேக் எரர்ஸ். அத மாத்திக்கிறது, அத டெவலப் பண்ணிக்கிறது, அதுலருந்து அடுத்த ஸ்டேஜ் போறது தான் இந்த லைஃப்ன்ற ஃபுல் கேமே. ஸோ இந்த ஒரு விஷயத்துல அவள ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கான்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல இருக்கா அப்படின்ற மாரி நான் நெனைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவ இருக்கால்ல, இங்கருந்து அவ இம்ப்ரூவ் ஆயி போகணும் அப்படின்றதுக்காக, இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. அவ இந்த வீடியோ பாப்பாளா? என்னைய பார்த்தா ஒரு 100 பேர் கூட பார்க்க மாட்டேங்குது இந்த வீடியோ. எனக்கு நல்லா தெரியும். இது ஏன்னா, ம் ஏன்னா அப்படிதான் ஒரு லைட் இல்ல, ஒரு செட்டப் இல்ல. கன்டென்ட் நார்மலான கன்டென்ட் தான். ஜஸ்ட் பி யுவர்செல்ஃப். ஜஸ்ட் உனக்கு என்ன தோணுதோ அத செய். ஓகேவா? ஆனா, மத்தவங்க நீ சொல்றத செய்ய மாட்றாங்க. மத்தவங்களுக்கு நீ சொல்றது புரியல. இல்ல மத்தவங்களுக்கு நீ சொல்றது செட் ஆகல அப்படின்ற விஷயத்துல உங்க ஒரு டிஃபரன்ஷியேட் ஆகும்ல. அதுதான் ஹியூமன்ஸ். அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஒரு டிஃபரன்ஷியாலிட்டியால மத்தவங்க அப்படிதான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ற. ஏன் அவங்க ஊர்ல தான் நல்லவங்க அப்படின்னா, அவங்க ஊர்லலாம் என்ன ஆயிடாது? இந்த மாரி ஏதோ ஒரு தப்புலாம் நடக்காதா? ரேப்லாம் நடக்காதா? கொல்லலாம் அடிச்சுட்டு போக மாட்டாங்களா? சச் அ ஸ்டூபிடிட்டி ஐ எவர் ஹர்ட் ஆக்சுவலி இன் மை என்டயர் லைஃப். நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கிரைட்டீரியா, நான் இப்படி இந்த ஒரு கேஸ்ட்ல பொறந்துட்டாங்கப்பா, அப்போ அவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அத மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். லிட்டரலி சிம்பிள் அவ்வளவுதான். கன்டென்ட் ஓவர். ஸோ, இப்ப நான் பேசுனது யாருக்காச்சும் அஃபெண்ட் ஆயிருக்கலாம். லிட்டரலி. இல்லப்பா நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது ரைட் அப்படின்ற மாரி வேற யாருக்காச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கலாம். இங்க சிம்பிளா இப்படி இல்ல அப்படின்னா, இந்த 20 மினிட்ஸ் வீடியோவ உனக்கு பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லாம இருக்கலாம். எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் பிரெஃபரன்ஸஸ். வி கான்ட் பிளேம் எனிஒன். ஓகே. ஸோ, அதனால இந்த வீடியோ நீ இவ்வளவு நேரம் பார்த்த அப்படின்னா, யூ வுட் ஹேவ் பீன் நோன். இந்த டைமுக்கு நீ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டோட ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே சிம்பிளா. ஸோ, அவ்வளவுதான். உனக்கு என்ன தோணுது ஆக்சுவலி? Someone who's standing there and saying and discriminating other people by their birth. Okay. But I'm standing in front of them and saying, எல்லாருமே நார்மல் தான். ஸோ, பி நார்மல். மத்தவங்களுக்கு பி நார்மல். தேங்க் யூ.